குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:17 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை. உத்திரம் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று காலை 11:28 வரை. சித்தி பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 3:17 வரை. கௌலவம் பின்பு மாலை 4:05 வரை. தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை. அமிர்த யோகம் பின்பு காலை 6:49 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை. அவிட்டம் பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 5:44 வரை. அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ பழனி ஆண்டவர் காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் கருட வாகனத்தில் புறப்பாடு. திருமோக்கூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் காலை ராஜாங்க சேவை. அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் வெள்ளி ஹனுமார் வாகனத்தில் பவனி. திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் சேஷ வாகனத்தில் பவனி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபட கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிக கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானை நினைத்து மாணவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் பெருமானை துதிப்பாட நல்ல ஞானம், கல்வி, அறிவு, கேள்வி ஞானம் சித்திக்கும். மெய் உணர்வு அதிகரிக்கும். ஆன்மீக உணர்வுகள் பெருகும். நல்ல புத்தி கூர்மை இருக்கும். நல்ல ஞானத்தை பெறக்கூடிய பாக்கியம் சித்திக்கும். விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள். தடைப்பட்ட வேலைகளை கவனிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:47 முதல் 4:31 வரை காலை மேஷ லக்னம். 4:32 முதல் 6:37 வரை ரிஷப லக்னம். 6:38 முதல் 8:48 வரை மிதுன லக்னம். காலை 8:49 முதல் 10:57 வரை கடக லக்னம். 10:58 முதல் 12:59 வரை சிம்ம லக்னம். மதியம் 1 முதல் 2:59 வரை கன்னி லக்னம். பிற்பகல் 3 முதல் மாலை 5:05 வரை துலாம் லக்னம். 5:06 முதல் 7:16 வரை விருச்சக லக்னம். 7:17 முதல் 9:23 வரை தனுசு லக்னம். 9:24 முதல் 11:18 வரை மகர லக்னம். 11:19 முதல் 1:01 வரை காலை கும்ப லக்னம். 1:02 முதல் 2:42 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு கடாட்சம், கோடி புண்ணியம், குருவருளே திருவருள் என்று வழிபடுவது உகந்தது. ஆக 12 ராசிக்காரர்களும் இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை நினைத்து தியானம் செய்வது விசேஷம். கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடலாம். மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்யலாம். முல்லைப்பூ இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். நல்ல ஞானம், நல்ல ஒரு அறிவு, நல்ல புத்தி கூர்மை உண்டாக்க ஸ்ரீ குரு பகவானை வழிபட வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும்.
ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பாராயணம் செய்யலாம், அல்லது 6 முதல் 7 மணி வரையிலான ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரையிலும் பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே. இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி? ராசியில் சுக்கிர பகவானும், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நாள் பார்க்கும்போது மேஷராசி அன்பர்கள், குரு பார்க்க கோடி நன்மை, குருவருளே திருவருள் என்று சொல்லலாம். குரு பகவானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி கிடைக்க குரு பகவானை வணங்குவதே சாலச் சிறந்தது. குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் கட்டாயம் குரு கோவிலுக்கு செல்வது நல்லது. கல்வி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் உங்கள் துறை ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டுமானால் குரு பகவானை வணங்குதல் நன்று. உங்களுக்கு மிக எளிமையாக தெரிந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் மிக எளிமையாக இறை பக்தியோடு இறை அருளோடு நீங்கள் உச்சரிக்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுக பாவகத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அகலும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நல்ல அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாததை தெரிந்து கொண்டு செல்லுங்கள். மற்றவர்களிடம் கேட்க நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டு எதையும் கேட்டு பெறாமல் இருக்காதீர்கள். தெரியாததை மனதார கேளுங்கள். பிறரிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதையும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள் மேஷராசி அன்பர்களே. சாதாரணமாக எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தன்மையை புரிந்து கொண்டு செய்வது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு எண்ணங்கள், கனவுகள் அதிகரிக்குங்க. புதிதாக ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவரை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்குங்க. வெளியிடங்களிலும் நண்பர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு செல்வீர்கள். உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு.
வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நீர் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புரிதல் இருக்கும். மிகப்பெரிய அதிகாரிகளோடு சந்திப்பு நிகழலாம். முக்கியஸ்தர்கள், சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள், முக்கிய பிரமுகர்களோடு உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ வழிபாடின் மீதான எண்ணம், நாட்டம் அதிகரிக்கும். இறை சம்பந்தமான செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கோவில்களுக்கு செல்வீர்கள். தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவு ஒரு நபருக்காவது காலை உணவோ அல்லது மதிய உணவோ வாங்கி கொடுங்கள். அதுவே உங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்கான வழியாக இருக்கும். நல்லதையே செய், நல்லதே நடக்கும் என்பது பிரபஞ்சத்தின் விதி. ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நவ கிரகங்களுக்கு பிடித்தாற் போல நடந்து கொள்ளுங்கள். இறைவன் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் காரர்களுக்கு பார்க்கும் பொழுது தாமதங்கள் விலகுங்க. வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி ஒரு சில காரியங்களை நல்ல விதமாக முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் பிறக்கும் நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து யோசித்து செய்ய வேண்டிய நாள். அவநம்பிக்கை உருவாக்கும். அதனை தவிர்த்து விடுங்கள். நம்பிக்கையாக இருங்கள். தைரியத்தோடு வலம் வாருங்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் குறைவது போல ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்குங்க. தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை உருவாக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். பிரச்சனைகள் நீங்கும். பண கட்டுப்பாட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் தீரும். இந்த நாள் மேன்மைகள், நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். ராசியில் சூரிய பகவானோடு 2ஆம் வீட்டில் குரு பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் நிலையை கேட்டு அறியலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசி கட்டத்தினுடைய நிலை என்ன, நவாம்சத்தினுடைய நிலை என்ன, தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதால் ஓரளவிற்கு நீங்கள் திட்டமிடுவதற்கு மிகச் சரியாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், சூரிய பகவான் ராசியில் சஞ்சாரம். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே ராசியில் தான் இருப்பார். பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுங்க. மேற்கல்விக்கு தொடரக்கூடியவர்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும். உயர்ந்த அந்தஸ்தை எட்டி பிடிக்க போகிறீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சீராக்கும். பேச்சினால் சம்பாத்தியம் உண்டாக்கும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல உயர்ந்த சிந்தனை, நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். இதனால் குடும்பத்திற்கு தேவையான வருமானம் அதிகரிக்கும். வட்டாரங்கள் பெருகும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் உங்கள் சமூகத்தில் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நிறைவேற்ற நினைத்த இறை பிரார்த்தனைகளை செய்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகளை அறிவீர்கள். யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள், உங்களுக்கு தடையாக இருப்பவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்கள் நீங்கள். பேச்சுக்களை மட்டும் சற்று குறைத்து கொண்டால் நல்லது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள், பேச்சினால் தான் உங்களுக்கு வம்பே வரும். மற்றவர்களோடு சில இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்றால் அது பேச்சினால் தான் உருவாக்கும்.
சக நபர்களிடத்தில் நிதானமாக இருப்பது நல்லது. புதுவிதமான கனவுகள், லட்சியங்கள் பிறக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். பெற்றோர்களிடத்தில் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால் மனதார ஆத்மார்த்தமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்தில் அன்பை பெறுங்கள். ஆசையை பெற்று வேலைகளை கவனியுங்கள். தந்தை காரகனான சூரிய பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பெற்றோர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவர்களை நல்ல விதமாக பராமரியுங்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்தாலே இறை ஆசீர்வாதத்தையும் நவகிரக அருளையும் நீங்கள் நிச்சயம் பெற முடியும். அமைதியாக இருக்கக்கூடும். ஒரு சிலருடைய அறிமுகம் ஏற்படும். வாழ்க்கையில் சில டேர்னிங் பாயிண்ட் என்பார்கள். திருப்பு முனை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சக நபர்களிடத்தில் நிதானமாகவே இருங்கள். எதற்காகவும் அவசரம் காட்ட வேண்டாம். முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், பண பங்கீடு, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை அதிரடியாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். 4ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். தாய் வழி சொத்துக்கள் ரீதியாக எந்த சங்கடங்களும் வேண்டாம். உறவுகளிடத்தில் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை பிரார்த்தனை கைகூடி வரும். வேண்டியதை செய்வீர்கள். பக்தி மார்க்கத்தோடு உங்களுடைய வழி இருக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். ஒரு சிலருடைய நல் வார்த்தைகள் உங்களை புதுப்பிக்க செய்யும். நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும். தைரியமாக வெற்றி நடை போடுவீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். மன அமைதி என்பது வேண்டும். ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். சிலருடைய அறிமுகம் எண்ணத்தில் தெளிவை பிறக்கும். புதுவிதமான லட்சியம் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சூரிய பகவான். இதுதான் இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள். வான் மண்டலத்தில் கோச்சாரத்தினுடைய நிலை. கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் அவரவர்கள் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதை வைத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். வியாழக்கிழமை தினம் குரு பகவானை தரிசனம் செய்து இறைவனுடைய அருள் பிரசாதத்தை பெறுங்கள். ஒரு நெய் விளக்கு அல்லது 2 நெய் விளக்குகள் ஏற்றலாம். முல்லைப்பூ அர்ச்சனை செய்யலாம் அல்லது மஞ்சள் பூவினால் அலங்காரம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது குடிக்க தண்ணீரோடு உணவும் தானம் செய்யுங்கள். பொதுவாக வியாழக்கிழமை தினத்தில் செய்யக்கூடிய அன்னதானம் சகல நோயையும் நிவாரணம் செய்யும். சகல கஷ்டத்தையும் உடல் உபாதைகளையும் போக்கக்கூடியதாக வியாழக்கிழமை தினத்தில் தானங்கள் தர்மங்கள் செய்யும் பொழுது சில சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நியதி உண்டு. ராசியில் குரு பகவானோடு புதன் பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்கள், கல்வியாளர்களாக கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இதுநாள் வரையில் வேலையில் இருந்த கஷ்டங்கள் தீரும். கால தாமதங்கள் அகலும். எதை நினைத்து செய்கிறீர்களோ அந்த வேலைகள் கைகூடி வரும். மற்றவர்கள் அறியாத வேலைகளை கூட நீங்கள் திறமையாக முடித்து கொடுப்பீர்கள். கடினம் என்பது இருக்காது. சில நேரம் உங்களுக்குள் மனதில் சில குழப்பங்களும் ஏற்படலாம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கன்னியில் சந்திர பகவான், 2ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானத்தில். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் லாபாதிபதி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2இல் இருப்பதால்
மிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் அந்த இடத்தில் நீச்சம் பெறுகிறார், அதாவது வலுவிழந்து இருக்கிறார். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நட்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக கையாள்வது நல்லது. குழந்தைகளோடு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையில், குடும்பத்தோடு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளை மிக பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக அழைத்துக் கொண்டு செல்வது நல்லது. உத்தியோகத்தில் வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்கள். ஓரளவிற்காவது சுமூகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். குடும்ப தேவைகளை கவனித்து செய்து வருவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உங்கள் துணைவர் மூலமாக நல்ல செய்திகள் வரும். வீட்டை கடனிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். இருக்கக்கூடிய வாழும் இடத்தை நல்ல விதமாக கவனித்துக் கொண்டு வருவதே உங்களுக்கு நன்மையை தரும். பல பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக முடியும். நட்பு பக்கை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டுங்க. மற்றவர்களிடத்தில், அதாவது குடும்பத்திலேயே அனுசரணையாக இருப்பதே நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். யாரிடத்திலும் ஏமாந்து பணத்தை கொடுக்காதீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் ஏற்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. மன சஞ்சலங்களோடு வேலைகளை தொடங்குவீர்கள். தியானம், யோகாசனங்கள், கோவிலுக்கு செல்வது, இறைவனை தியானிப்பது, தரிசனம் செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையுங்க. எதையும் தைரியத்தோடு முன்னெடுத்து செல்வீர்கள். சாதுரியமான நாளாக அமையும். எல்லா விதமான விஷயங்களையும் கவனமாக செய்ய வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினுடைய பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்கிறீர்கள். அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடியும் உங்களுடைய லக்னக்கு உகந்தபடியான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் நிலையை கேட்டு அறியலாம். ராசியில் செவ்வாய் பகவான், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சனிஸ்வர பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான், ஸ்ரீ புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே கடகராசி அன்பர்கள் நீச்ச ஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்ச ஸ்தானமான உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இடம், மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். அதே போல ரத்தம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்துதான் போக வேண்டும். இந்த 3ற்கும் காரகத்துவம் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் கடகத்தில் இருக்கிறார். எதிலும் கவனம், எதிலும் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடும். அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உழைத்தே முன்னேறி இருப்பீர்கள். யாரிடத்திலும் யாசகம் பெறாதவர்கள் நீங்கள். அடுத்தவர்களுக்காக கையேந்தி நிற்க மாட்டீர்கள். உங்களுடைய வேலைகளை நேர்மையாக செய்து முடித்து அதற்குண்டான தக்க விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர் நீங்களாக கடகராசி அன்பர்கள். எதை எப்படி இருந்தாலும் இந்த நாளை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். அதற்குண்டான ஆற்றல் உங்களிடம் வெளிப்படுங்க. மிகுந்த தைரியம் உடையவர்கள் நீங்கள். பிறருக்கு கொடுத்தே பழகி இருப்பீர்கள். பிறரிடத்தில் இந்த பெறுவது என்பது உங்களுக்கு ஆகாது. ஆக கடகராசி அன்பர்கள் எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்தில் அந்தஸ்திலேயே வலம் வருவீர்கள். ராஜ வாழ்க்கை, போக வாழ்க்கை என்றுதான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். கடகராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் குளம், கிணறு, ஓடுகின்ற நதி, ஆறு, இது போன்ற ஒரு நிலைப்பாடுகளில் தான் உங்களுடைய வீடே இருக்குங்க. உங்களுடைய வீடு நீர் சம்பந்தமான
துறைகளில் பக்கத்திலேயே தான் உங்களுடைய வீடு அமைந்திருக்கும். பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கே தெரியும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய சங்கடங்களை போக்குவீர்கள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களிடம் பொறாமை போட்டிகளாக இருந்தவர்கள் விலகி போகலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதோடு மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும்படியாக நடந்து கொள்வீர்கள். விற்கப்படாத பொருட்கள் விற்று தீர்ப்பீர்கள். அனுசரணையான போக்கு நிலவும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். கடகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். வேலை இடமாற்றம் மற்றும் உத்தியோகஸ்தான மாற்றங்கள் அல்லது வீட்டை மாற்ற நினைப்பீர்கள். ஒரு புதிய இடங்களுக்கு போகலாமா என்கிற எண்ணப்போக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசி நீர் ராசி. தன வருவாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பணத்தை சேர்க்க நினைப்பீர்கள். வரவேண்டிய பணத்தை பத்திரமாக வாங்கி விடுவீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களிடத்திலிருந்து பணத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் செய்தவர்களிடத்திலிருந்து விலகி வருவீர்கள். அசதிகள் கொஞ்சம் மறையும் நாள். உடல் உபாதைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தன பணம் இது சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் சீராகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்குங்க. தைரியமாக காரியத்தை செய்து முடிப்பீர்கள். சாதுரியமான போக்கு உண்டு. திறமையாக இருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். தைரியம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண கஷ்டங்கள் தீரும். பொருளாதார வரவு ஏற்படும். தனம் நிறைந்த நாளாக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் எப்படி? சிம்மராசி அன்பர்கள், ராசியில் கேத்து பகவானோடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், லாபத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விரையாதிபதி சந்திரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில், குரு பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு லாபாதிபதியும் புதன் பகவானே, தனாதிபதியும் அவரே உங்களுக்கு லாபத்தில் குரு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார்கள். பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி குரு பகவானே. ஆக சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாளாக்கும். வாக்கு பேச்சுக்கள் உங்களுக்கு சீராக்கும். சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க. வியாபார போக்கு திருப்திகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைய போகிறது. எதிர்பார்த்தபடி வருமானத்தை அதிகரிக்கக்கூடும். பொருள் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதால், வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதால் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். லாபமில் லாபம் கிடைக்கும். சேமிக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை பெறுவீர்கள். வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள், அதை சார்ந்த சிந்தனைகள், எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இதுநாள் வரையில் கிடைக்காத பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறப்போகிறீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். தொழில் வியாபாரம் கைகூடும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு உயர்வினை பெறப்போகிறீர்கள். அடமானம் பற்றிய பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுங்க.
இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி சாதகமான நிலைகளை இருக்கிறது. மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் பேச்சுக்களில் கனிவு இருக்கும், மென்மை இருக்கும், சாந்தம், மன அமைதி போன்ற குணம் ஏற்படுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது 11வது பார்வையாக இருப்பதால், லாப பார்வையாக இருப்பதாலும், லாப குருவாக இருப்பதாலும் உங்களுக்கு தன வரவிற்கு எந்த குறைபாடுகளும் இருக்காது. தேவைகள் அதிகரிக்கக்கூடும். தேவைகளை நிறைவேற்றும் விதமாக வருமானமும் கிடைக்குங்க. சந்தோஷகரமான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கைகூடும். விரும்பியதை வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவங்கள் உண்டாக்கும். உயர்ந்த பதவி அந்தஸ்து கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க நினைப்பீர்கள். களிப்புகள் நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். கீர்த்தி புகழ் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி 22ஆம் நாள். இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, அதற்கான தன்மைகள் என்னென்ன என்பதை முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை வணங்குவது மிகவுமே சிறப்பு. கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது வழக்கு. ஆக ஜோதிட ரீதியாக ஒரு சிலருக்கு வேலையில் அழுத்தம் இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். இவை குரு பெயர்ச்சிக்கு முன்னரே நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் போகக்கூடியது வரக்கூடிய காலத்திற்கு முன்னரே உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆக வேலையில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு இடங்களுக்கு செல்லாமல் இருக்கக்கூடியதை நீங்கள் நிறைவாக மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு குறைகள் நிறைகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் வேலையை கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சூரிய பகவான், 10ல் குரு பகவான், புதன் பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் கைகூடி வரப்போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு மறையுங்க. மனதில் ஏகப்பட்ட ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதை செய்வது, எதை தவிர்ப்பது, எதை செய்தால் நல்லது என்கிற ஒரு மன ஓட்டத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். மனதில் கணக்குகள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு மறையலாங்க. எண்ணப்போக்கு மாற்றங்கள் வரலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவுகள் கிடைக்குங்க. குறிப்பா உடன் பிறந்தவங்க அண்ணனோ தங்கச்சியோ யாராக இருந்தால் அவர்கள் முகாந்திரமாகவும் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பக்க பலமாக அவங்க இருக்கக்கூடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறுங்க. அதிலும் கலைத்துறை சார்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். வியாபார போக்கு உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குங்க. நீங்களும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தின் காரணமாகவும் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுபவங்கள் அதிகரிக்குங்க. அதற்கு நீங்கள் எப்படி உங்களை நீங்களே தயார் செய்து கொள்கிறீர்களோ அந்த வகையில் அந்த பாடங்கள் கூட அமையும். யாராலும் கொடுக்க முடியாத அனுபவ பாடங்களை அதனை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. வெளியூர்களுக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. வருமானத்தை அதிகரிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், தேவைக்கு ஏற்றால் போர் பொருட்களை வாங்கணும், அடகு வச்ச பொருட்களை மீட்டெடுக்கணும். அதே போல பேங்க் லோன்ல இருக்கக்கூடிய உங்களுடைய வண்டியாகட்டும், வீடாகட்டும், உங்களுடைய தங்க நகைகள், அடமானத்துல இருந்த பொருட்களை மீட்டெடுக்கிறதுக்கான எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதிகமான ஒரு அனுபவங்கள் இந்த நாள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணரணும். சுய பரிசோதனைகளை கூட நீங்கள் செய்து கொள்வீர்கள். உங்கள் யார்,
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் சமூகத்தில் மற்றவர்களோடு இணைந்து நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. எதையும் பெரிதாக ஆசைப்படாதீர்கள், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல உங்களுடைய நிலையை வைத்துக் கொண்டால் இந்த நாள் நல்லது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம், வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் இறை வழிபாடு செய்து அதன் பிறகு நீங்கள் தொடங்கினால் ஓரளவிற்கு எதிர்பார்த்த நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சக ராசிகள். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் ரிப்பீட். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் கொஞ்சம் அகலுங்க. தீர்வான ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. சலசலப்புகள், மனக்கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுங்க. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எண்ணத்துல தெளிவுகள் இருக்குங்க. மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுங்க. நல்ல அனுபவங்கள் உண்டாகும். வருமானம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். பொருளாதார ஏற்றம் பெறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை வைகாசி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? 4ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவரோடு ராகு பகவான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் வீடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்கியத்தில் குரு பகவான், புதன் பகவான். 10ஆம் வீடு செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை, வியாபாரம், வருமானம், தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே சதா சிந்தனையோடு இருந்து கொண்டே இருப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அன்போடு அவர்களை அரவணைத்து செல்வது நல்லது. குழந்தைகளிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாந்தம், மன அமைதி வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடியதை புரிந்து கொண்டு செய்யுங்கள். அதுதான் குடும்பத்தில் நல்ல ஒரு நல் உறவை ஏற்படுத்துங்க. மன அமைதி உங்களுக்கு திருப்திகளை கொடுக்கும். சக ஊழியர்களினால் அவ்வப்போது வருத்தங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் வீடான சுக்கிரன் களத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துணைவர் பற்றி சொல்லக்கூடியது வேலை செய்யக்கூடிய ஆட்கள், நபர்கள், அதே போல தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பாவகம். அதில் உங்களுடைய செயல்பாடுகள் பண ரீதியாகவே அமையும். பணம் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. 10ஆம் வீட்டிலேயே உங்களுக்கு அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் ஏதோ ஒரு கவலையாகவே இருப்பீர்கள். முகத்தில் தோற்ற பொலிவுகள் காணப்படாது. மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். ஆடை, ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் கேளிக்கை, விளையாட்டு, ஹோட்டல், உணவகம் செல்வது, பணத்தை தாறுமாறாக செலவு செய்வது போன்ற விஷயங்களை தவிருங்கள். இல்லையெனில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் தான் அதிகரிக்கும். மனக்கவலைகள் இதனால் உருவாகலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அடுத்தடுத்த ரீதியாக சில சங்கடங்கள் வந்துவிடும். முதலில் உணவு கட்டுப்பாடு தேவை. அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மோர் எடுத்துக்கொள்ளலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கோங்க. 7ஆம் வீட்டுல உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் இருப்பது பெண். செவ்வாய் பகவான் என்பவர் ஆண், சுக்கிர பகவான் என்பவர் பெண்.
ஆக பெண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வீட்டில் உங்கள் துணைவரை நல்ல விதமாக கவனித்துக் கொள்வீர்கள். உங்கள் துணைவரை மிக அழகாக பார்த்துக் கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மனம் சார்ந்த ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. மனக்கவலைகள் விலக்கும், சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் குறையுங்க. எதிர்பார்த்த வேலைகள் சுமாராக நடக்கும். அசதிகள் நீங்கும் நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் அவசியம். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். குழந்தைகளிடத்தில் அரவணைத்து செல்லுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கங்கள் உண்டாக்கும். பொறுமையாக இருப்பீர்கள். குரு பகவானை வணங்குங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், புதன் பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி, 10ஆம் வீட்டில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? எதை கவனித்தால் நல்லது? எதெல்லாம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் செய்ய நினைத்த வேலைகளை முழுமையாக முடித்து காட்டுவீர்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்குங்க. கௌரவமான பதவிகளில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை இருக்கும். பொது இடங்களில் உங்களுக்கு நல்ல புகழ் அதிகரிக்கும். மிக பிடித்தமானவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள், எதையும் முன்னெடுத்து செய்யப்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசி பெண் ராசி. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள். குழந்தைகளை நல்ல விதமாக அரவணைத்து செல்வீர்கள். தியாக குணம் அதிகம் உங்களுக்கு. தனக்கென இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடியவர்கள் நீங்கள். தியாக பிரம்மாக்கள். ஆக பிறருடைய தேவைகளுக்காகவே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தனக்கென இல்லாமல், சுயமாக தனக்கென எடுத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காகவே வாழக்கூடிய அன்பு உள்ளங்கள் நீங்கள். ஆக பிரியமானவர்கள் எப்படி எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்களை மாற்றி அமைப்பீர்கள். ஒரு சிலருடைய சந்திப்புகள் நிகழுங்க. வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். வியாபாரம் கைகூடி வரும். எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக போக்கு திருப்தியை தரும். மிகுந்த முக்கியத்துவம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை சேமிக்க செய்வீர்கள். வியாபாரம் தொழில் கைகூடி வருங்க. செயல்படக்கூடிய வேலைகளில் அனைத்துமே இந்த நாள் சிறப்பை தரும். வரவு உங்களுக்கு அதிகரிப்பதால் சேமிக்கவும் செய்வீர்கள். பிறருக்கு கொடுத்தும் உதவுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளையும் கவனிப்பீர்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் இந்த நாள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியாக புரிந்து செய்வதால் அதில் ஒரு தன லாபம் கிடைக்கும். ஏறுமுகமாக இருக்கக்கூடும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்பது போல உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலையை நோக்கி முன்னேறிக் கொண்டே செல்லும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். அதிபர்களுக்கு குரு பகவானே ஆசைகள் நிறைவேறும். குரு கடாட்சம் பெற கோவிலுக்கு சென்று வாருங்கள். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சந்திப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் சேமிப்புகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானம் அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தில் நல்லதே நடக்கும். இந்த நாள் அனைத்து விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் லாபாதிபதி, ராசியினுடைய 6வது வீட்டில் சூரிய பகவானும், களத்திரத்தில் அதிபதி குரு பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பிறந்தவர் வீட்டில் உங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. நீங்கள் திருமணமாகி இருந்தால் பெற்றோர்களுடைய ஆதரவின் மூலம் சில நல்ல வேலைகளை கவனிக்கக்கூடும். அவர்களிடத்தில் எதிர்பார்த்த அன்பும் நல்ல ஆசையும் சித்திக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடும். தெய்வ வழிபாடுகளில் அதிக திருப்தி உண்டாகும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கக்கூடியவர்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்துபவர்கள் அல்லது மருத்துவ MBBS படிக்கக்கூடியவர்கள் அல்லது நீட்டு தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் பிறக்கும். நல்ல துறை ரீதியான அறிவு ஞானம் எழுறுங்க. வியாழக்கிழமை தினம் என்பதால் உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு அதிபதி அவரை சரணாகதி அடைந்தால் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். பொறுமையும் நிதானமாக இருங்கள். வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மறைமுகமான சில பண வரவுக்கு இடமுண்டு. எதிர்பார்க்காமலேயே ஏதாவது ஒரு கைக்கு பண வரவு அதிகரிக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். வருங்காலத்திற்குண்டான முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சொத்துக்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களின் முகாந்திரமாக சில நன்மைகளை பெறலாம். தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு அமைகிறது. குரு கடாட்சம் பரிபூரணம். 7ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ராசி உபய ராசி, அதிலும் ஆண் ராசி நெருப்பு ராசி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். பிரத்யேகமாக மாணவ மாணவிகளுக்கு ஜாக்பாட் அடிப்பது போல இந்த நாள் இருக்கும். மறைமுகமான சில வருமானங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக அமைய வாய்ப்புகள் உண்டு. கௌரவ பொறுப்புகளினால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். டாக்டர் பட்டத்தை பெறுவீர்கள். சமூகத்தில் நல்ல ஒரு புகழோடு அந்தஸ்தோடு வெற்றிகரமாக உங்களுடைய நாளை தொடங்குவீர்கள். ஊக்கமாக்கம் நிறைந்த நாள். பரிசுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த நாள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். மிகுந்த நன்மைகள் பிறக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிதான போக்கு அவசியம். குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதை பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக நாசுக்காக பேசுதல் வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு இந்த நாள் நல்லது.
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீர்கள், வெற்றி நடை போடுவீர்கள். நல்லதொரு ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிப்பதால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி 22ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் புதன் பகவான், ராசியினுடைய 6ஆம் வீட்டில் குரு பகவான் புதன் பகவான், களத்திரத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான், பாக்கியத்தில் சந்திர பகவான். இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், மகர ராசி அன்பர்கள் வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க, ஆதாயம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டின் அதிபதி குரு பகவான், 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் புதன் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய அமைப்பின்படி பார்க்கும் பொழுது அஷ்டம கேது நடக்கிறது. கஷ்டங்கள் தேய்ந்து போக வேண்டுமானால் விநாயக பெருமானை முழுமையாக நம்பி வணங்குதல் வேண்டும். மகா கணபதியே நமக. ஓம் கங்கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக என்று நீங்களே ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி பழகலாம். விநாயக பெருமானை வழிபட்டால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். மிகச்சரியாக 7 விளக்குகள் தான் ஏற்ற வேண்டுமே தவிர அதிகமாகவோ குறையவோ கூடாது. இந்த நாள் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். சமூகத்தில் நல்ல சீர்திருத்தங்கள் இறக்கம். வேலை தொடர்பான வேலைகளில் பணி உயர்வுகள் இறக்கம். மற்றவர்களுடைய நல் ஆதரவுகள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தடைகள் என்னவென்று அறிவீர்கள். கடன் நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரங்க. பணம் வரவு உண்டாக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். வருமானம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அலைச்சல்கள் உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். காரண காரியங்கள் இல்லாமல் எதற்காகவும் நீங்கள் இருக்க வேண்டாம். எதை செய்தாலும் காரணத்துவத்தோடு அதனுடைய தன்மைகளினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் லாபத்தோடு சிந்தித்து செய்யுங்கள். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கம். ஆதாயம் உண்டாகும். அருள் நிறைந்த நாளாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். எண்ண போக்கு சீராக்கும். சமூகத்தில் அக்கறையோடு இருக்கக்கூடும். வெளியூர் தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். இந்த நாள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுவதால் எல்லோருடைய செயல்களிலும் நீங்கள் சீராக இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகரிக்கும். எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்தது இந்த நட்சத்திரம். ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளினால் நன்மைகள் ஏற்படும். ஆதாயம் தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் தேடிக் கொண்டிருப்பீர்கள். அலைச்சல்கள் உண்டாக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் ராசியில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், களத்திரத்தில் கேத்து பகவான், அஷ்டத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை வழிபடுங்கள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பண ரீதியாக அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சில நன்மைகள் பிறக்கும் நாள். பயணங்களினால் ஒரு விதமான மனச்சோர்வுகள் உண்டாகும். விரையாதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அவரோடு ராகு பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதால் அவ்வப்போது இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நடக்கும் வரை ஒரு சில காரியங்களை செய்வீர்கள். சகோதரர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் வரலாம். தந்தையினிடத்தில் அனுசரித்து போவது நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த வேலைகளில் கவனமாக இருங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களினால் ஒரு விதமான மனச்சோர்வுகள் இருக்கும். சிந்தனைகளினால் குழப்பங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு தொடர்பான அமைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மனக்கவலைகள் இருப்பது போலவே உங்களுடைய முக வாட்டங்கள், தோற்றங்கள் அமையும். கும்பராசி அன்பர்கள் யாரிடத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக தெரிந்து கொண்டு செய்தால் நல்லது. எதையும் விளையாட்டாக செய்துவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன குழப்பமாகவே இருப்பீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விடம், வீடுக்காக தேடி அலைபவர்களுக்கு சில சங்கடங்கள் உண்டாக்கி மறையும். சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் இருக்கும். ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் இருப்பதால் எதிராளிகளிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஒரே நிலைப்பாடுகளில் உங்களுடைய செயல்கள் அமையும். கவனமாகவும் தெய்வத்தினுடைய அருளோடு இந்த நாளை கடக்க பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம். இதில் பிறந்தவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதிக அவதிப்படக்கூடாது. மன கவலைகள், மன வேதனைகளை நிவர்த்தி செய்யுங்கள். தெய்வ அனுகிரகம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வருவதால் எதையும் தைரியமாக துணிந்து செல்வீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி 22ஆம் நாளுக்கான பலன்கள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன அமைப்போடு இருக்க போகிறது, எதையெல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள், எவ்வளவு நன்மைகள் வரப்போகிறது என்பது வான் மண்டலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலைகளை வைத்து முழுதாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் கேத்து பகவான், விரயத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். ஆகவே மீனராசி அன்பர்கள் இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் இவை.
இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு நல்லதொரு வளர்ச்சியை இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரங்கள் விரிவடையும். எடுத்த காரியங்களை நல்ல விதமாக நடத்துவீர்கள். புகழ் சேரும். நம்பிக்கை அதிகரிக்கும். மன கவலைகள் அகலம். திடகாத்திரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் சுறுசுறுப்பாக நடத்தி காட்டுவீர்கள். உங்கள் மீதான உங்களுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடும். சுபகாரி தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு இருக்கும். மன அமைப்பு தோற்றப்பொழிவில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். மதிப்பு மரியாதை மேன்மையோடு இருக்கக்கூடும். பரிசுகள் கிடைக்கும் நாள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. சுப வேலைகளை கவனிப்பீர்கள். சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு சேர்க்கைகள் அதிகரிக்கலாம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். நண்பர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவை பெறக்கூடும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகளை மிக அதிகமாக இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். ஆற்றல் ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகவும், பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம், துணைவர் ஸ்தானத்தில் களத்திர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துணைவர் முகாந்திரமாக சில நன்மைகளும் மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடும். குதூகலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். மதி நிறைந்த நாள். தொழில்நுட்பம் அதிகரிக்கும். ஆதரவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம். இதில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். வேலை தொடர்பான உணர்வுகள் மேம்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். சாதுரியமான நாளாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும். மரியாதை கூடும். பரிசுகள் கிடைக்கும். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரலாம். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.